பெறாத 11 அரசு மருத்துவமனைகள் மீது சுப்பிரமணியன் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காரு. தமிழக உறுப்பு மாற்று ஆணையம் சார்பில் உடல் உறுப்பு தான தினம் 2025 நிகழ்வு சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. இதுல 2024ஆம் ஆண்டு மூளைச்சாவு அடைந்த 268 பேருடைய உடல் உறுப்புகளை தானமளித்த குடும்பத்தினர்களை அமைச்சர் சுப்பிரமணியன் கௌரவப்படுத்தியிருக்காரு. பிறகு நிகழ்ச்சியில பேசிய அமைச்சர், கடந்த ஆண்டு பெரும்பாலான அரசு மருத்துவமனைகளிலும் உடல் உறுப்பு தானம் பெறப்பட்ட போதிலையும் நாகப்பட்டினம், கரூர், சிவகங்கை, கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் உடல் உறுப்பு தானம் பெற ஒரு முயற்சி கூட எடுக்காதது வருத்தமா இருப்பதா சொல்லியிருக்காங்க. இந்த 4 மருத்துவமனைகளோட திருவள்ளூர், திருவண்ணாமலை, கடலூர், ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி, கிண்டி அரசு பல்நோக்கு மருத்துவமனை, எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை ஆகிய 11 மருத்துவமனைகள்ல உடல் உறுப்பு தானம் பெற எந்தவித முயற்சியும் எடுக்கப்படலன்னு அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளும் உடல் உறுப்புகள் தானம் பெற்ற நிலையை அடுத்த ஆண்டாவது அடையணும்னு அமைச்சர் சுப்பிரமணியன் கேட்டுக்கொண்டிருக்காரு.